நான் இப்படி 10ம் 20மா சேர்த்து வச்ச காசுல இருந்து தான் ஒரு வைரத்தோடும் ஒரு தங்க மோதிரமும் வாங்கியிருக்கிறேன். அந்த வைரத்தோடும் தங்க மோதிரமும் எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எங்கே வாங்கினேன்றதெல்லாம் நான் அடுத்தடுத்த ரீல்ஸில் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கான ட்ரிக்ஸை மட்டும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரீல் போட்டிருக்கேன். ஷஷ்வினும் நானும் வந்துட்டு எப்படி இந்த பவுச் வச்சு பணம் வந்து சேவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, அது பார்க்காதவங்க கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பணத்தை சேமிக்கிறதுன்ட்டு அந்த பணத்தை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணுறது? எல்லாமே பணம் தான், எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு சேர்த்து வச்சுக்கணுன்னு தான் ஆசை இருக்கும். அதுக்காக நமக்கு கையில் கிடைக்கிற பணம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா செலவு பண்ண முடியாது, நமக்கு தேவையானது வாங்கவும் முடியாது, அப்படியெல்லாம் யாராலையுமே வந்துட்டு சேமிக்கவும் முடியாது. சும்மா எந்த பணத்தை வேணால் எடுத்து நம்ம சேவிங்ஸில் போடலான்னு பார்த்தாலும் அந்த பணம் வந்துட்டு அந்தந்த செலவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்போனா என்ன பண்ணலான்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பணமும் 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20ஆக இருந்தாலும் சரி, 50ஆக இருந்தாலும் சரி, 500 ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த பணத்தில் 3 நம்பர், இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டால் 3 1 வந்துட்டு சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா அந்த பணத்தை வந்துட்டு நான் சேமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி 3 நம்பர் ஒன்றா வந்துச்சுன்னா, அது 1ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, 7ஆக இருந்தாலும் சரி, 8ஆக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல வந்துட்டு 3 நம்பர் ஒன்றா வந்தாலும் அந்த பணத்தை வந்துட்டு நான் சேமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருவேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் அமௌண்ட்டுன்னு பார்த்தா 500 ரூபா தான். 500 ரூபா வந்துட்டு ரொம்ப செலவுக்கு தேவைப்படுதுன்றப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 500 ரூபா என்னோடய கையை விட்டு போகாமல் சேமிப்பில் இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவேன். ரொம்ப முடியலனா மட்டும்தான் வந்து நான் அந்த 500 ரூபாய் செலவு பண்ணுவேன். அதே மாதிரி தான் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, எந்த நோட்டில் வந்து 3 நம்பர் ஒன்றா சேர்ந்து வந்தாலும் அது வந்து சேவிங்ஸில் தான் போட்டு வைக்கிறது. ஒரே நம்பர் வந்துட்டு 3 இடத்துல அந்த நம்பரில் வந்திருந்தால் கூட நான் அதை வந்துட்டு செலவு பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து செலவுக்கு பணம் பத்தாது. இப்படி வந்து பணத்தை நம்பர் பார்த்து எடுத்து சேர்த்து வைக்கிறதுனால 10 ரூபாய் 20 ரூபாய் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 500 ரூபாய் கிடச்சிச்சின்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 10 20 வந்துட்டு நம்ம ஒரு பெரிய செலவாக இருக்காது. அதை எடுத்து வச்சுக்கிட்டாலும் எந்த செலவும் வந்துட்டு நம்ம குறைச்சி பண்ண வேண்டியதாக இருக்காது. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.